வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம OnePlus 70 ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சர்வீஸ் சார்ந்து போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் டோரை நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஓப்பனர் மூலமாக லைட்டாக ஏதாவது கேப் இருந்தால் உள்ளே லைட்டாக விட்டு பாருங்கள். ஹீட் பண்ணாமல் இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஹீட் எதுக்காக பண்ணுறோம்னா உள்ளே இருக்க க்ளூ வந்து மெல்ட் ஆகிறதுக்காக பண்ணுறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸு, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஓப்பன் பண்ணிக்கங்க. டிஸ்பிளே ஓப்பனர் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கங்க சைடில் இருந்து. அடுத்தது ஓரளவுக்கு பாதிக்கு மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஓப்பனர் மூலியமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதிலே இது பண்ணணும் இல்லை, பிளாஸ்டிக் ஓப்பனர் ஏதாவது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக் டோரை வந்து கழட்டுறதுக்கு வந்தீங்கன்னா டெம்பர் கிளாஸோட அந்த வேஸ்ட்டு சீட் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் சீட், அதை தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் வந்து பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இந்த கேமரா கிட்டையும் வந்து அதோட க்ளூ கொடுத்துருப்பாங்க, அதே நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் டோர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கவரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணணும். ஃப்ரேமோட கவரை ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ரியோட கனெக்டரு, இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கொடுத்துருக்காங்க பேட்டரி கனெக்டர், அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. டிஸ்பிளே கனெக்டரு, அப்புறம் சார்ஜிங் ப்ளக்ஸ் கனெக்டரு, மூணே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்க ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதையும் இப்போ ரிமூவ் பண்ணிக்கங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கம் இருக்குது, அதையும் இப்போ ரிமூவ் பண்ணிக்கங்க. நெட்வொர்க் கேபிள் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிக்கங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டை ரிமூவ் பண்ணிட்டேன். மதர் போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு ஃப்ரேமில் இருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் அந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, கனெக்டர் மாதிரி, பிளாஸ்டிக் கனெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் வந்து ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள், ஏன்னா கனெக்டர் கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அந்த கனெக்டர் அந்த பிளாஸ்டிக் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஸ்ட்ரிப்பை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி புது ஸ்ட்ரிப்பை க்ளூ போட்டு ஒட்டிக்கிங்க. அதில் இப்போ ஸ்ட்ரிப்பு புது ஸ்ட்ரிப் அதில் வந்து ஆட் பண்ணி எப்படி இருந்து கழட்டணுமோ அதே மாதிரியே உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரிப்பு போர்டில் டச் ஆகிற இடத்த வந்து நம்ம போர்டில் செட் பண்ணிகிட்ருக்கோம். அதை ஃபிட் பண்ணியாச்சு. போர்டையும் நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு பேட்ரி கனெக்டர், நெட்வொர்க் கேபிள் எல்லாத்தையுமே எப்படி கழட்டணுமோ அதே மாதிரியே இப்போ வந்து மறுபடியும் நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து எதுக்கும் ஒருக்கா ஃபுல்லாக கேமராலாம் க்ளீன் பண்ணிக்கங்க, ஏன்னா கை டச் ஆகிருந்திருக்கும், அதனால் கேமராலாம் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ. ஆன் ஆகலை, ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஸ்க்ரூ இன்னும் போடல. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு பேக்கில் ஒருக்கா நல்லா அழுத்திங்க, போர்டெல்லாம் செக் பண்ணி அழுத்திங்கன்னா இதாயிரும். ஃபோன் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு அப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபோன் ஆன் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொருக்கா வந்து ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டு பேக் டோரில் ஃபிட் பண்ணிவிட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரூவெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பேக் டோர் கேமரா கிளாஸ்லாம் ஒருக்கா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. க்ளூவை யூஸ் பண்ணி நீங்கள் பேக் டோரை பேக் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே நண்பா, இதே மாதிரி சர்வீஸ் சம்மந்தமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.